கடமைப்பட்டிருக்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம் பாரத நாட்டின் தாரக மந்திரம். நான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒற்றுமையின் முக்கியத்துவம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நெறிய அனைவருக்கும் தாழ்வு என்று பாரதியார் பாடியுள்ளார். மனித குலம் ஒன்று கூடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பல ஆகும். இதற்கு வரலாற்றில் பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆங்கிலேயரின் ஆட்சியின் அடிமைப்பட்டு கிடந்த முன்னோர்கள் ஒற்றுமையுடன் ஒன்று கூடி போராடிய காரணம்தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். சாதாரண விலங்குகள், பறவைகள் கூட ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. வேற்றுமையின் விளைவுகள் வரலாற்று புரட்டி பார்த்தால் ஒற்றுமையின் வெற்றும் வேற்றுமையின் தோல்வியும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை வெல்ல காரணம் அவரது வளம் பொருந்திய ஒற்றுமை மிக்க படையே ஆகும். ஒற்றுமையின் பயன். ஒற்றுமையின் பலம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது ஒற்றுமையின் உயர்வை கூறும் பழமொழியே ஆகும். ஒற்றுமையின் வளர்ச்சியை. கல்வியின் மாண்பை காணலாம், கலையின் நிலத்தை காணலாம், இன்பத்தின் எழிலை காணலாம், வீரத்தின் பொலிவை காணலாம், வெற்றியின் விளைவை காணலாம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம். தேங்க்யூ.